ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மோனா 2. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது வந்து 2016 மோனா 1 வந்தது. இப்போ இது வந்து பார்ட் 2 வருது. இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா டேவிட் டெரிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ட் போஷ்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மூவி தான். இதில் வந்து 16 பாட்டு வருது. 16 பாட்டும் சூப்பராக அந்த 3D எஃபெக்ட்ஸில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ இதோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா மார்க் மேன்சினா ஆப்பர்டிட்டியா ஃபோன்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பியாண்ட்ற பாட்டெலாம் மியூசிக்லாம் அந்த பாட்டோட கேட்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த வாய்ஸ் கொடுத்தது. ட்வைன் ஜான்சன் வந்து அந்த அந்த மௌலியாவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, ட்வைன் ஜான்சன். அப்புறம் ஐலி க்ரவா வந்து மோனாக்கு கொடுத்துருப்பாங்க. இது நல்லா இருந்துச்சு. மற்றவங்களாம் எனக்கு தெரில, மற்றவங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வாய்ஸு. ஸோ இந்த ட்வைன் ஜான்சனோட வாய்ஸ் வந்து இதில் வந்து ஹைலைட்டாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னொன்று வந்து 3D எஃபெக்ட்டு, அந்த கடலோட அந்த தேட்டர் ஏசியில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, மோனா வந்து ஒரு தீவை கண்டுபிடிக்கணும். அந்த தீவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தான். அந்த தீவை இவங்க கண்டுபிடிக்கலனா இந்த முன்னோருங்க கொடுக்குற ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பானை மாதிரி ஃபஸ்ட்டு சின்னது கிடைக்கும். அந்த தீவை இவங்க கண்டுபிடிக்கலாம், இவங்க தீவு அழிஞ்சுன்றது தான் இந்த கதை. ஸோ நலோன்ற வந்து ஸ்டார்ம் காடு, அவங்கள எதிர்த்து போராடுறது தான் இப்போ இவங்களோட அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து எதிர்த்து போராடி ஜெயிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த மோவி வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவனே வந்து ஃபஸ்ட்டு வந்து லாக் ஆகிருப்பான் அந்த நலோவோட பிரச்சனையால். இப்போ வந்து அந்த மோவியை வந்து இவங்க விடுவிச்சு இவங்க வந்து அந்த நலோவை வந்து இவங்க தாக்குனாங்களா இல்லைன்றதான் படத்தோட கதை. இது வந்து அசையும் தீவுக்குள்ளே போவாங்க. இந்த கக்கமரன்றவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து எதிர்ப்பாங்க இந்த மோனா வந்து. அப்புறமா பார்த்தா அந்த கக்கமரோட ஹெல்ப்போடு தான் அந்த நலோவை போய் ஃபைட் பண்ணி இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லைன்றதான் படத்தோட கதை. இந்த கொக்கமரம் வர சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பொழக்கிற மாதிரி ஒரு தீவு வந்து அதுக்குள்ளே மாட்டின்னு போய் விழுவாங்க, அங்கேருந்து எழுந்து வருவாங்க. அப்புறம் அந்த வேல்ஸ் கிட்ட வந்து இவங்க பழகிறது எல்லாமே வந்து சூப்பர் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தோய்வு தான் கொடுத்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலும் எவ்வளோ கேரக்டர் வந்தாலும் இதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.